இவரை போய் வட்டார தலைவர் லூசு தான் சொல்லுவான், பைத்தியக்காரி சொல்லுவான். கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை சேர வேண்டியதான் வட்டார தலைவர் சொல்ல முடியும். தெற்கு சீமையிலே காங்கிரசுக்கு வெற்றி முகத்தை ஏற்படுத்தியவர் முத்துராமலிங்க. தொகுதிக்குள்ளேயே போகாம அவர் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டார். தொகுதிக்குள்ளே வாக்கே கேட்காம வெற்றி பெற்ற தலைவர் முத்துராமலிங்க தேவர். அவர் எப்படி நீ சாதாரணமா வட்டார தலைவர் சொல்ல முடியும்? தொடர்ச்சியால் வெற்றி பெறான்னு சொல்லி பண்டிட் ஜவஹர்லால் நேருவே தலையிட்டு அவருக்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதியை, எல்லாருக்கும் நாடாளுமன்ற தொகுதி 6 சட்டமன்ற தொகுதி தான், அவருக்கு அதிகம் முக்குளத்தோடு இல்லாத தொகுதி இந்த பக்கம் வரைக்கும் சேர்த்து சிறுவில்லிபுத்தூர் நாடாளுமன்ற தொகுதியாக மாற்றி 10 சட்டமன்ற தொகுதிகளை அடக்கி அங்க அவர் பிற சமூகங்கள் தேவையில்லாத பிற சமூக மக்கள் இருக்கிறவங்கள அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியை 10 சட்டமன்ற தொகுதி, இந்தியாவிலேயே ஒரு 10 சட்டமன்ற தொகுதி அடங்கிய தொகுதி தேவருக்கு ஒதுக்கப்பட்டு தோக்கடிக்க நினைச்சாங்க. இன்னைக்கு பணம் காசு ஓட்டு கொடுக்குறான்னு சொல்றமே, முத்துராமலிங்க தொகுதியில் அன்றைக்கு பணம், அரிசி, பருப்பு எல்லாம் கொடுக்கப்பட்டு வெற்றி பெற்றார். அவர் எப்ப வட்டார தலைவராக இருக்க முடியும்? முட்டாப்பல